அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கிடைச்சது, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, வாங்க இது பார்க்கலாம். குரூப் பி கேட்டகரி, குரூப் சி கேட்டகரியில் வந்து வந்திருக்கு இந்த இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஒட்டு மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 500+ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷனில் மேல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 78 வேகன்சி வந்திருக்கு. இதே ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 வேகன்சி வந்திருக்கு. ஸோ சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒட்டுமொத்தமாக 92 வேகன்சி வந்திருக்கு. இதே ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேலுக்கு வந்து 325 வந்திருக்கு. அதே ஃபீமேலுக்கு வந்து 58 வந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக வந்து ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும் 383 வந்திருக்கு. கான்ஸ்டபிள் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 51 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்தமாக. இது ஆண்களுக்கு வந்து 44, பெண்களுக்கு வந்து 7 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்ட்டு இது ஆண்கள் பெண்களும் பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, இது வேகன்சி நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுக்கான சேலரி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர்னா லெவல் 6 கிடைக்கும். ஒரு 35,400 1,12,400 வரைக்கும் கிடைக்கிறாங்க. 7th பே கமிஷனில் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலோன்ஸும் கிடைக்கும். ரைட்டா? ஹெட் கான்ஸ்டபிளுக்கு லெவல் 4ல் 25,500 81,000 வரைக்கும் கிடைக்கும். இதே கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா 21,700 69,100 வரைக்கும் கிடைக்கும். ரைட்டா? எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ 7th பே கமிஷனில் கிடைக்கும். அலோன்ஸ் அது எல்லாமே கிடைக்கும். ஸோ இவங்க மென்ஷன் பண்ணிக்கிறத தாண்டி கூடுதலாகவே உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். ஸோ சேலரி பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எலிஜிபிலிட்டி கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து குறைந்தபட்சம் 20 to 25, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து 18 to 25, கான்ஸ்டபிளுக்கு 18 to 23 வயசும் வந்து இருக்கணுன்றாங்க. கட் ஆஃப் டேட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கீழே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சார் படிச்சிருக்கணும்னா, சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸில் முடிச்சிருக்கணும். வித் அது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லாம் வந்து நீங்கள் படிச்சிருக்கணுன்றாங்க. அப்படி இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதில் ஏதாவது வந்து ஒரு டிகிரி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கலான்றாங்க. அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நான் சொன்னாலே இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் முடிச்சிருக்கலாம். இது எஸ்ஐக்கு, அதாவது டிகிரி முடிச்சிருக்கணும், சயின்ஸ் ஓரியன்டாக டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது இவங்க கொடுத்துருக்கூடிய அந்த பிரான்ச் ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணுன்றதை சொல்கிறாங்க. அடுத்தது ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து நீங்கள் +2 10+2ல் சயின்ஸ் குரூப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். மினிமம் வந்து ஒரு 45% வந்து நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் +2 படிச்சிருந்தா ஓகே. இல்லை சார் நான் 10th தான் படிச்சிருக்கேன்னா 10th + வந்து 2 years ஐடிஐ, அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஐடிஐ முடிச்சிருக்கணும். 10th அப்புறம் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா ஸோ நீங்களும் அப்ளை பண்ணலாம். பட் ஐடிஐன்றது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டரு இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 10th class மாஸ் ரெகனைஸ் போர்டு வித்து சயின்ஸ் ஓரியன்டாக நீங்கள் முடிச்சுட்டு வித்து 3 years டிப்ளமோ வந்து படிச்சிருக்கலாம். 10th ஐடிஐ முடிச்சிருந்தாலும் ஓகே, 10th + டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே. அப்போ டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸு, கம்யூனிகேஷனு, இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் இதில் ஏதாவது ஒரு பிரான்ச்சில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஹெட் கான்ஸ்டபிளுக்கு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். இதுக்கு வந்து 12th டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருக்கணுன்றாங்க. அடுத்தது கான்ஸ்டபிள் போஸ்ட். கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் போதுமானது, அல்லது 10ஆம் வகுப்பு ஈக்குவலாக படிச்சிருந்தால் போதுன்றாங்க. இது இல்லாமல் யாருக்கு சார் முன்னுரிமை கொடுப்பாங்க? 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ணுறேன், ஆனால் 10ஆம் வகுப்பு கூட நீங்கள் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஃப்ரம் ஐடிஐ அப்போலாம் டிப்ளமோ ஐடிஐ முடிச்சவங்க அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்போன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? வெறும் 10ஆம் வகுப்பு மட்டும் படிக்காமல் ஒரு ஐடிஐயோ டிப்ளமோ ரிலவெண்ட்டாக இதுக்கு டெலிகம்யூனிகேஷன் சார்ந்து இவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி சப்ஜெக்டில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ரைட்டா? இன்சென்டிவ் போனஸ் மார்க் ஃபார் டிசேபிள் சர்டிஃபிகேட் ஹோல்டர். ஸோ டிசேபிள் முன்னுரிமை இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு வந்து கூடுதலாக மார்க் கொடுக்குறாங்க பாருங்கள். டிகிரி ஹோல்டர் இன் சப்ஜெக்ட் கன்சர்ன் வித் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்னா 5 மார்க் கிடைக்குது. டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஹோல்டர் இன் சப்ஜெக்ட் கன்சர்ன் வித் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 3 மார்க் கொடுக்குறாங்களாம். ஐடிஐ முடிச்சவங்களுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்களாம். ஸோ முன்னுரிமை இருக்குது. முன்னுரிமைன்றதே இந்த மார்க் கொடுக்கறதுனால நம்ம கொஞ்சம் கட் ஆஃப்க்கு உள்ளே வரத்துக்கு ஈஸியாக செலெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா?
கட் ஆஃப் டேட் ஃபார் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்கிறாங்க. ஸோ கட் ஆஃப் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதி தான் கொடுத்துருப்பாங்க 14/12/2024. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் டேட். இந்த தேதியின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த குறைந்தபட்ச ஏஜும் மேக்ஸிமம் ஏஜும் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ எந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும், எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கணுன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ரைட்டா சார்? ரிலாக்ஸேஷன் நான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கடைசி தேதி பாருங்க 14/12/2024 கொடுத்தோம். டிசம்பர் 14க்குள்ளே நீங்கள் அப்ளையும் பண்ணிக்கணும். அதான் கடைசி தேதி, அதையும் பார்த்துக்கோங்க. ரைட்டா? ரிலாக்ஸேஷன் இருக்கா சார்னா இருக்குது. ஒருவேளை எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் இருக்குது. இதே நீங்கள் ஓபிசி கேண்டிடேட், அதாவது பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சியில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஓபிசிக்குள்ளே வருவீங்க. ஸோ நீங்கள் 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ரைட்டா? எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குமே வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு ஜென்ரலுக்குலாம். ஓபிசிக்கு வந்து 3+3 வந்து கொடுத்து, அதாவது 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ரைட்டா? ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை எலிஜிபிள் ஆனால் தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத முடியும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. மினிமம் நீங்கள் எவ்வளோ உயரம் இருக்கணும், உங்களுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணுன்றதெல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆல் அதர் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி இதை நமக்கு வரும். ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து எஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டேட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டியை தவிர, எஸ்டிக்கு நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. 77 to 82 வந்து கொடுத்துருக்காங்க எஸ்ஐக்கு. இதே வந்து கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து 76 to 81 கொடுத்துருக்காங்க. உயரம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து 162.5, மேலுக்கும் ஃபீமேலுக்கு 150 சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டியை தவிர மற்றவங்க எல்லாருமே இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வருவீங்க. அதாவது இந்த கேட்டகரி 80 to 85. ரைட்டா? ஸோ அந்த 5 சென்டிமீட்டர் விரிவடைய மாதிரி இருக்கணும். உயரம் வந்து 170 சென்டிமீட்டர் ஆண்களுக்கும், பெண்களுக்கு வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். இது இருந்தால் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் இதிலே வந்து டிஸ்குவாலிஃபைடு ஆகிடுவீங்க. ரைட்டா? ஸோ இது இல்லாமல் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் இருக்கும். ரைட்டா? இதுக்கு எப்படி சார் அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளைன்னு பார்த்தீங்கன்னா https ரெக்ரூட்மெண்ட் ITPB-police.nic.in இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும்னு கேட்டிங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 200 செலவாகும். ஸோ வந்து நீங்கள் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. கேண்டிடேட் பிளாங்க்ஸ் டு ஷெட்யூல் கேஸ்ட், எஸ்சி எஸ்டி, எக்ஸர்வீஸ்மேன், ஃபீமேல் ஆர் எக்ஸாம், அதாவது எஸ்சி எஸ்டி இருக்கீங்க, எக்ஸர்வீஸ்மேன் இருக்கீங்க, இல்லை எல்லா கம்யூனிட்டியும் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதை வந்து பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது நவம்பர் 15 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 14 வரைக்கும் 1 மந்த் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரைட்டா? செலெக்ஷன் ப்ராசஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல்ஸ் டெஸ்ட்டு, அந்த பிஇடி பிஎஸ்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரைட்டா? இது வந்து பேஸ் 1 கொடுத்துருக்காங்க பிஇடி. இதில் பாருங்கள் 100 மீட்டர் ரேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டு பி கம்ப்ளீட் வித்தின் 16 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.6 கிலோமீட்டர் ரேஸ் இருக்குது. டு பி கம்ப்ளீட்டட் வித்தின் 7 minutes 30 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இதில் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் போவீங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம டிஎன்யூஎஸ் சார்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதில் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து ரிட்டன் எக்ஸாம் உள்ளவே போக முடியும். நம்ம டிஎன்யூஎஸ் சார் கூட இந்த மாதிரி பேட்டர்ன் கொண்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறது உண்டு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷன் சப் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர் இருக்குது. ஸோ பேப்பர் 1 ஜென்ரல் இங்கிலீஷ் அல்லது ஜென்ரல் ஹிந்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங் அபிலிட்டி இருக்குது. 100 மார்க்கு வந்து 2 hours இருக்குது. இதே பேப்பர் 2 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கேட்டு இதுக்கும் ஒரு 100 மார்க் இருக்குது. 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது. இதே ஹெட் கான்ஸ்டபிள், அதாவது இந்த +2 டிப்ளமோ லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 மார்க் சிங்கிள் பேப்பர் தான் இருக்குது. ரைட்டா? இதில் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னா ஜென்ரல் ஹிந்தி, அது ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங்கு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இந்த பைலிங்குவல் கொடுத்தாங்கன்னா கொஸ்டின் வந்து 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் கொடுத்துருப்பாங்க. தமிழ் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? அடுத்தது 10ஆம் வகுப்பு எலிஜிபிள் அப்படியே அந்த கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கும் இதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷு, அவேர்னஸு, ரீசனிங் அபிலிட்டி, குவான்டிடேட் ஆப்டிடியூட்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மினிமம் கட் ஆஃப் மார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மினிமம் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ்சி எக்ஸர்வீஸ்மென்லாம் ஒரு 35% இருக்கணும். நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி இருந்தீங்கன்னா மினிமம் ஒரு 33% வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா?
ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும், அது மற்ற விவரங்கள் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா, செக் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி சப் இன்ஸ்பெக்டராகவோ இல்லை கான்ஸ்டபிளாவோ இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.